ஒரு வலி கலந்த மனசோட வார்த்தைகளாக இதை பாருங்கள். அப்போ மட்டும்தான் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதில் எவ்வளோ வலி இருக்குன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு மனசு எப்போயாவது சத்தமே இல்லாமல் உடஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்தும் தெரியுமா? மொதல் விஷயம், அவங்க உடஞ்சதை யார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பார்த்து கேலி பண்ணுவாங்கண்ணா? இல்லை. அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்பட கண்டிப்பாக ஒரு 2 பேராவது இருப்பாங்கள்ல. அவங்க மனசு உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நிம்மதிக்காக எதுவுமே பண்ணலைனாலும் அவங்கள எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணிடணும் இப்படின்னு அவங்கன்னு தன்னையே தொலைச்சி சுக்கு நூறாக உடச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு நம்ம நிம்மதியை களைஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புரியறதே இல்லை, அவங்களுக்காக தான் நம்ம எல்லா நிம்மதியும் இழந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. என் வலிகளை என் மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டேன். வெளியே நான் பழைய நானாகவே தெரிகிறேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனசுக்குள்ளே நான் எப்போவோ தொலைஞ்சு போயிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். மறுபடியும் ஒருத்தங்களை நம்புறதுக்கோ இல்லை முழுமையான அன்பை கொடுக்கறதுக்கோ பயமாக இருக்குது. ஏன்னா திருப்பி உடஞ்சிட்டாலோ ஏதாவது நொறுங்கிட்டாலோ சத்தியமாக சொல்கிறேன், வெளியே வர்றதுக்கான தெம்போ தைரியமோ உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் இல்லை. இதுதான் என் பிரச்சனை. ஆனால் எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் அவங்க முன்னாடி நிற்பேன். என் முகத்தை பார்க்கும்போது 2 பேராவது அவங்களும் சிரிப்பாங்கள்ல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற திருப்தியோட. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க அவங்க கண்ணீரை மறைச்சிட்டு சந்தோஷமாக உங்ககிட்ட சிரிச்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதுன்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். நான் இருக்கேன் உனக்காக. நீ ஏன் யார்கிட்டையோ உன்னோட ஆறுதலை தேடுற? நான் இருக்கேன்னு உங்கள் தோலை ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்காக கொடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த புண்ணியத்தை கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். பணமோ காசோ கொடுக்க முடியாத அந்த நிம்மதியை உங்களோட அந்த ஒரு வார்த்தையும் 10 நிமிஷம் கொடுக்குற அந்த தோல் கொடுக்குற ஆறுதலை இந்த உலகத்தில் படைத்த கடவுளாலேயே கொடுக்க முடியாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.